சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் B2 ஸ்டெல்த் குண்டுகளுக்கு செக், ஈரானுக்கு ஆறுதல் தரும் செய்தி. நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம், வெளியான அதிர்ச்சி காணொளி. ரஷ்யாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலக்கை அடையாமல் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் அடம்பிடிக்கும் புடின். ட்ரம்பிற்கு கெட்ட செய்தி, அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளுக்கு எதிரி நாடு ஒன்றால் சிக்கல். இந்தோனேஷியாவில் கப்பலில் தீ, கடலில் குதித்து உயிர் தப்பிய பயணிகள். ஹாங்காங்கை தாக்கிய புயல், 400 விமானங்கள் ரத்து. காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச் சூடு. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணை கட்டும் பணி துவங்கியது, சீனா அதிரடி. ஆஸ்திரேலியாவில் இலகுரக விமான விபத்து, 2 பலி, விசாரணை தீவிரம். கோவிட் பெருந்தொற்றின் 5 வருடங்களுக்கு பிறகு கொடிய நோயை எதிர்கொள்ளும் சீனா. இனி தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க பயன்படுத்திய பங்கர் பஸ்டர் எனப்படும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் பதுங்கு குழிகளுள் ஏவப்பட்ட பிறகு மெதுவான வேகத்தில் சென்று பாரிய தாக்குதலை முன்னெடுக்கக்கூடியவை. GPU-57 எனப்படும் இந்த குண்டுகளை B2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் அமெரிக்கா ஏவியது. இந்நிலையில் சீன விஞ்ஞானிகள் இத்தகைய குண்டுகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்துள்ளனர். அவர்கள் கூறுவதாவது, GPU-57 குண்டின் முன்புற கவசம் மிக தடினமாக இருந்தாலும் அதன் பக்கவட்ட விளிம்புகள் சில சென்டிமீட்டர் தடிமனே காணப்படுகின்றன. இந்த அளவிற்கு குறைந்த பகுதிகளை குறிவைத்து தாக்கினால் குண்டை செயலிழக்க செய்ய முடியும் என அவர்கள் விளக்குகின்றனர். அதற்காக சீனா தங்களது சொந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமல் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட ஓர்லியன் GDF எனும் விமான எதிர்ப்பு துப்பாக்கியை பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி 2 நொடிகளில் 36 தோட்டாக்களை வெடிக்க செய்யும் திறன் கொண்டது. இந்த முயற்சிக்கு சீன ஜனாதிபதியும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டாவுக்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இயந்திரத்தில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குறித்த விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு விமான நிலைய தீயணைப்பு படையினரால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு கம்சட்கா பிராந்தியத்தின் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானதாக ஜூரோ மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதுடன் ஆரம்பத்தில் 6.7 பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக செய்திகளும் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனுடனான சமாதான தீர்வுக்கு தயாராக உள்ளார் என்றும், ஆனால் ரஷ்யாவின் முக்கிய நோக்கம் அதன் இலக்குகளை அடைவதாகும் என்றும் ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சில நேரங்களில் கடுமையான சொல்லாடல்களுக்கு உலகம் தற்போது பழகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ள பெஸ்கோவ், ஆனால் ரஷ்யா குறித்த கருத்துக்களில் ட்ரம்ப் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார் என்பதையும் பெஸ்கோவ் பதிவு செய்துள்ளார். உண்மையில் ரஷ்யாவிற்கு இலக்குகள் உண்டு என குறிப்பிட்டுள்ள பெஸ்கோவ், அதில் ஜனாதிபதி புடின் தெளிவாக உள்ளார் என்றும் அந்த இலக்கை எட்டாமல் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராது என்றும் பெஸ்கோவ் சூசகமாக தெரிவித்துள்ளார். மேலும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது கூடுதல் தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ரஷ்யாவிற்கு 50 நாள் காலக்கெடுவையும் அவர் விதித்துள்ளார். அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பதுங்குகுழி வெடிகுண்டுகள் சீனாவில் கலகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பங்கர் பஸ்டர் எனப்படும் இந்த வெடிகுண்டுகள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க அமெரிக்கா முன்பு பயன்படுத்தியது. அமெரிக்காவின் இந்த பதுங்குகுழி குண்டுகள் ஏவப்பட்ட பிறகு மெதுவான வேகத்தில் சென்று வீரியம் மிகுந்த தாக்குதலை தாக்கக்கூடியது.
சீன விஞ்ஞானிகள் தற்போது அந்த அமெரிக்க பங்கர் பஸ்டர் தாக்குதல்களை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடித்ததாகவும் கூறியுள்ளனர். சீன ஜனாதிபதியும் விஞ்ஞானிகளின் விளக்கத்தை ஆதரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்த குண்டுகளை எதிர்கொள்ளும் வழியை முன்மொழிந்த சீனா விஞ்ஞானிகள் தாக்கப்படும் நாடு GPU-57 குண்டின் பலவீனமான புள்ளிகளை தாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சீனாவின் சொந்த தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் சுவிட்சர்லாந்து தயாரிப்பான ஓர்லிகோன் GDF துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளனர். குறித்த துப்பாக்கியானது ஈரான் உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படியான ஒரு முறையை பயன்படுத்தி அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை எதிர்கொள்ளலாம் என்றே சீன விஞ்ஞானிகள் குழு முன்மொழிந்துள்ளது. இந்தோனேஷியாவில் கப்பலில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. தீப்பிடித்த கப்பலிலிருந்து பயணிகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்தனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. டாலிஸ் தீவு அருகே நடுக்கடலில் KM பார்சிலோனா VA என்ற கப்பல் தீப்பிடித்துள்ளது. மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்ற விவரம் தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான ஹாங்காங் செயற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தென் சீன கடல் பகுதியில் புயல் உருவானது. ஹாங்காங் சீனாவின் ஹவுங்காட் மாகாணத்தில் உள்ள நகரங்களையும் புயல் தாக்கியது. இந்நிலையில் புயலால் ஹாங்காங்கில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் 80,000க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திபெத்தில் உருவாகும் யார்லுங் சாங்போ நதி இந்தியாவிற்குள் பாயும் போது பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நதி திபெத்தை விட்டு தெற்கே இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களிலும் இறுதியாக வங்காளதேசத்திலும் பாய்கின்றது. இந்த ஜார்லுங் சாங்போ நதியை தடுத்து மிகப்பெரிய அணையை கட்ட பல ஆண்டுகளாக சீனா முயற்சித்து வந்தது. இந்த அணை கட்டப்பட்டால் இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் பணிக்கான தொடக்க விழா நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் சீன பிரதமர் லீ கியாங் கலந்து கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் இலகுரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். குயின்ஸ்லாந்தின் டூவூம்பாவின் வடக்கே உள்ள ஓகே விமான நிலையம் அருகே விவசாயியின் புல்வெளியில் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பயணிகள் 2 உயிரிழந்தனர். டூவூம்பா மாவட்ட டியூட்டி அதிகாரி மேட்ஃபோர்ஸ் இறப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் ஆஸ்திரேலிய போக்குவரத்து பாதுகாப்பு பணியகத்தின் விசாரணையை தூண்டியுள்ளது. இந்த விமானம் வார்விக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக நம்பப்படுகின்றது. மேலும் விபத்திற்கு முன்னர் எந்த மேடே அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் மற்றொரு கொடிய நோய் பரவி வருகின்றது என்ற தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு சீன நகரமான ஃபோஷானில் உள்ள மருத்துவமனைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளதாகவும் அதிக நோயாளிகளை தங்க வைக்க முடியாத நிலை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் பல நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைகளில் தங்கள் முறைக்காக காத்திருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிக்கன் குனியா காய்ச்சலிருந்து மக்களை காப்பாற்ற சீன சுகாதார அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. குவாங்டாங் மாகாணத்தில் இந்த நோய் பாதிப்புகள் அரிதாகவே காணப்படுகின்றது. ஆனால் ஹாங்காங் தொற்று நோய் காரணமாக அதிக எச்சரிக்கையுடன் காணப்படுகின்றது. இதனிடையே ஃபோஷானின் ஷுண்டே மற்றும் நான்காய் மாவட்டங்களில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் சனிக்கிழமை அனைத்து குடிமக்களும் சமூகங்களும் கொசுக்கள் பெருகுவதை தடுக்க உட்புற சுகாதாரம் மற்றும் வெளிப்புற சுத்தம் செய்வதை கடைபிடிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ஷுண்டோயில் 1161 பேர்களுக்கு நோய் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் சிக்கன் குனியா என்பது கொசுக்களால் பரவும் ஒரு வைரஸ் என்றும் இதன் விளைவாக காய்ச்சல் மற்றும் கடுமையான மூட்டுவலி ஏற்படும் என்றும் கூறுகின்றது. பாதிக்கப்பட்ட கொசு கடித்தால் சிக்கன் குனியா காய்ச்சல் பரவுகின்றது. இந்த தொற்று நோயுள்ள நோயாளிகள் மூட்டுகளில் அசௌகரியம் மற்றும் காய்ச்சலை மாதங்கள் அல்லது வருடக்கணக்கில் கூட அனுபவிக்கலாம். தடிப்பு, குமட்டல் மற்றும் தசைவலி ஆகியவை பிற அறிகுறிகளாகும்.